2 3 இதோ அங்கே ஒரு குண்டா இருக்குது 4 பேர்த்துக்கும் தண்ணியை காட்டியாச்சு. தண்ணி இப்போ காட்டின நேரம் ஒரு 3:46 இருக்குது. இப்போ டைம் 3:46. பால் கறக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். தண்ணி குடித்து அதை செரித்து இதுக்கப்புறம் வந்து பச்சை புல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வெட்டி அப்படியே போடுவோம். இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு குண்டான். இவங்களை திரும்பி அங்கே கொண்டு போய் கட்டிட்டு தான் திரும்பி கூட்டிடுவோம். பாருங்கள் எப்போ இறங்குவ? ஏண்டா எப்போ இறங்குவ? இப்போ இறங்குறியா? இறங்கு மொத. கால் இறங்கு மொத. இறங்கு, கீழே இறங்கு, கீழே இறங்கு, கீழே இறங்கு மொத, கீழே இறங்கு. நீயா இறங்கு. எவ்வளோ நேரம் நிற்ப நான் பார்க்குறேன். நீ எம்மா நேரம் நிற்ப? அவன் பாருங்க, காதை இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, தலையை பாருங்க. டே மண்டையா, கீழே இறங்கடா, இறங்கடா கீழே. நம்ம வீட்டில் சின்ன குழந்தையெல்லாம் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி இவனுக்கு ஒரு ஆசையாட்டு இருக்கு. இறங்கடா, இறங்க, கீழே இறங்கு. என்னது இது? என்ன பழக்கம்? சும்மா சும்மா சரி, போதும் போதும் போதும். ஏய், காதுல மட்டும் வாயே வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? நீங்க 4 மாசம் ஆகுது, நீ கேக்குறியா? மூக்குல மருந்து அடிச்சிருக்கிறோம். அந்த மருந்தை எங்க பார்த்தாலும் தேய்ச்சிட்டு அப்புறம் அந்த காயத்துல மருந்தே இல்லாத மாதிரி பண்ணிடுறான். அதனாலதான் கிட்ட வர்றதே இல்லை. 4 நாளா வரல. போனால் ஆரம்பிச்சு கற்பனைக்கு ஒன்றும் கிடையாது. பழனி புல் சாப்பிட்றா. இது வைக்கோல் நீங்கள் சொல்லுவீங்க. இதை சாப்பிட்றா. அவளுக்கும் அது மகாலட்சுமிக்கு அதுதான். அந்த பக்கத்தில் 3 பேரை கட்டியிருக்கோம். ராமு, இங்கே 2 பேர். இன்னி கொண்டாடலாம் காலி. இவ்வளோ குடிச்சுட்டாங்க முடியும். இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டு பால் கறக்க வேண்டியதான். இந்த கூட்டத்திலேயே இவன் ஒருத்தன் தான் தனியாள். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் புல் கிடையாது. அவன் பாருங்கள், கண்ணுக்கிட்ட பாலை விட்டுட்டு அவன் ஓரளவு குடிக்கணும் அப்படின்றதுக்காக குடிச்சிட்டு இப்போ ஒரு 1 லிட்டர் பால் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் 2 லிட்டர் பால் கொடுத்துருவோம் இவனுக்கு. ஏன்னா இவனுக்கு சத்து அதில் மட்டும்தான் இருக்குது 90 நாளைக்கு. வள்ளிக்கிட்ட பாலுக்கு போட்டிருக்கிறேன். நான் இங்கே உட்காந்துருக்கேன். பார்த்து பொறுமையாக போடு. யாரும் பக்கத்துலலாம் நிற்க வேண்டியதில்லை. இந்த மிஷினை ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணுறோம். 6 மாதமாக யூஸ் பண்ணும்போதும் 2 தடவை மிஸ்டேக் வந்திருக்கு. ஆனால் அதில் இருக்கிற கம்பெனிக்காரனுக்கு கொடுத்து பேசணும் அப்படின்னா எனக்கு தெரியாது, இல்லை நீங்கள் ஏதாவது ஃபால்ட்டு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. அதனால அவங்கள்ட்ட வாங்க வேண்டாம். வாங்குறதா இருந்தால் ஒரு இடத்துல 2 இடமா விசாரிச்சுட்டு அப்புறம் கேளுங்க. இப்போ தான் அவளுக்கு ஊசி போட்டிருக்கோம். அதனால தான் அந்த காலை வந்து தட்டுறாங்க. யாரும் பக்கத்துலலாம் நிற்கலை. அவங்க மட்டும் தனியாக தான் நிற்கிறாங்க. ஆனால் இவங்க தான் கடைசியாக மிஷினுக்கு பழகினவங்க. 2 நாள் பழகும் போது யோசனை பண்ணி தான் நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரியாக மிஷின் போடுறாங்க அப்படின்றத கற்றுக்கிட்டு அவங்களாம் வந்து நிற்கிறாங்க. அடுத்து நம்ம பழனிக்கிட்ட சோனா பால் குடித்ததும் அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். அவன் மூஞ்ச பாருங்க. பழனிக்கு யாரும் நிற்க வேண்டியதில்லை. நான் இப்படியே தான் சமாதானம் கொடுத்து உட்காந்துருக்கிறேன். இவளுக்கு சும்மா தான் காது கட்டியிருக்கோம். வள்ளி வந்து 7.25 லிட்டர் கறந்துருக்காங்க. அவங்கள்ட்ட கறந்தா 10 படி பால் கறக்கலாம். யாரும் நிற்கிறதில்ல. இவெல்லாம் நல்லா 7 மாதம் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. இவங்களும் கண்ணு பிறந்து 4 மாதம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்து மிஷின் வாங்கினதுனால அவங்களும் நல்லா ட்ரைனிங் ஆகிட்டாங்க. இவங்கள்ட்ட இங்கே பால் கறந்துட்டு இருக்கோமா, அங்கே ஒரு நல்ல வியூ கிடைக்கும் பாருங்க. அவன் வாயிலிருந்து மூக்கு, கண்ணு, காது எல்லா இடத்துலையும் பாலை ஒட்டினதுக்கப்புறம் தான் அவன் நவரணும். மீதி 2 பேர் அங்கே நிற்கிறாங்க. இவங்க அம்மா இவங்களை பாலை கறந்ததும் அவங்க இந்த மேடம் அவுத்து விட்டோம் அப்படின்னா
அவங்களும் இதே மாதிரி தான் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வள்ளிக்கிட்ட 7600. $12,250. பழனி சோனா இவருக்கு பாலெல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் பால் கறக்கிறதில்ல, சோனாவுக்கு பால் வேணுமே அப்படிங்கிறதுக்காக. கருப்பனுக்கும் அதே தான், அவனும் வேணுங்கிற பாலை குடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் பால் கறக்குறோம். இவள்கிட்ட 10 பாலுக்கு மேலே தான் இருக்கா. மூஞ்ச பாருங்கள். டே கருப்பா மூஞ்ச கம்பிடா, இருறா குடிக்கலாம்டா. மூஞ்ச பாருங்க. அதாவது நாங்கள் எல்லாத்துக்கும் இப்படி தான் விடுவோம், இவனுக்கும் இப்படி தான் விடுவோம், அவளுக்கும் அதே தான். பாருங்க வச்சு அடுத்த நிமிஷம் பால் நல்லா வந்துட்டு இருப்பார். பாருங்க, மடியை காட்டானான்னு சொன்னீங்க, அதனால மடியை காட்டுறதில்ல. நம்ம வரோம், அடுத்த ரவுண்டு ரெடியாக இருக்காரு. அடுத்து வரோம் இவங்கள்ட்ட. அதை பாரு, இன்னும் அதான் சொல்கிறேன் நான். அடுத்ததுக்கு வாடி தங்கம், அடுத்ததுக்கு வா. விட்டுட்டாரு பாருங்க, சொன்னதுதான். அதான் வரோம். கண்டிப்பாக ஒரு ஆள் நின்று தான் ஆகணும். மகாலட்சுமி இவகிட்ட பால் கம்மியாக தான் கறக்குறோம். இப்போ ஒரு வேளையாக மாற்ற போகிறோம். இந்த 2 நாளில் இருந்து இன்னும் குடிக்கிறான் பாருங்க. இப்போ கறந்து அவ கறந்து இப்போ மகாலட்சுமி வந்துட்டான். இவளும் கறந்து முடித்தாலும் அவன் நவர மாட்டான். அதான் எங்கள் கருப்பேன். ஆனால் அவகிட்ட பால்லாம் நிறையவே இருக்குது. எங்கள் அக்கா நிற்கிறா ரெடியாக, வந்தால் நான் தாண்டா அடுத்த ஆள் அப்படின்ட்டு. மகாலட்சுமிகிட்டேருந்து வர்ற பால் அதான் வருதாயா. 4 மாதம் தான் ஆகுது. ஆனாலும் இவளும் அந்த மூஞ்ச பாருங்க, அந்த மூஞ்சரி இவளும் பால் குடிச்சிருப்பான். இந்த இது வரையும் பால் குடிச்சியா அதே மாதிரி தான் அவனும். அவன் நம்ம நக்கி விட்டா பாருங்க, தெரியல. இங்கேருந்து அது வரையும் பாலாக குடிச்சிருக்கான் பாருங்க. இப்போ விட்டோம்னா ஓடி போயிடுவாங்க. டேய் அங்கே போடா பாடா, இங்கே உருளியா அவனை. பாடி தாங்கப்பல பாடி. 12,250 இருந்துச்சு. அதில் இப்போ 16,150. வீட்டுக்கு போக மீதி இருக்க பால் ஊற்றுவோம். இப்படி குடிக்கிற டீக்கும் நம்ம போய் கடையில் வாங்கி குடிக்கிற டீக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். 16,950. நம்ம வரோம். அவர் பால் குடிச்சிட்டு இருக்காரு. அவர் குடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. அதாவது இவர் பிறந்த ஒரு 8 மாதம் இருக்கும். 8 மாதமாக இருந்தாலும் 8 மாதம் ஆகுது. இந்த காலை தூக்கி அவளை காமிச்சாதான் அவள் பால் குடிக்க முடியும். ஏன்னா மகாலட்சுமி குட்டையான ஆள், அவள் கொஞ்சம் நெட்டையான ஆள். அதனால இவன் எப்போ வந்தாலும் இந்த காலை தூக்கி காமிப்பார். இந்த கால் இல்லை அந்த கால், ஏதோ ஒரு கால் எப்படி குடிக்கிறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கி காமிச்சிட்டு தான் குடிக்க விடுவார். அவருக்கு 3 பேருக்கும் பால் கறந்து முடிச்சாச்சு. பால் கறந்து இவனும் பாலை குடிச்சு முடிச்சுட்டான். அவங்க அம்மா கைசி வச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த கூடையை போட்டு இந்த டயர்லேயே கட்டி விடுவோம். டேய் கருப்பா போதும் வா, நீ கட்டி விட்றேன். இன்னும் ஒரு பாத்ரூம் வேறு போல காலையிலேருந்து. நம்ம அண்ணத்துக்கிட்ட ராமு கிட்ட விட்டுட்டு தான் கூட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வரையும் அவனும் 8-9 மாதம் ஆகுது. இப்போ வரையும் அவனுக்கும் பால் கொடுத்துட்டு தான் இருக்கும், இவளுக்கும் பால் கொடுத்துட்டு தான் இருக்கும். இவளும் 8 மாதத்துக்கு கண்ணு நம்ம வரலட்சுமி. இது வரையும் யாருக்கும் பால் கொடுக்காம நாங்கள் கறக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் அதில் தான் ஒரு ஸ்ட்ரென்த்து. இப்போ இவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க, இவங்களை யாரும் பிடிக்கிறதெல்லாம் இல்லை. காலையிலேருந்து மண்டை பையன் ஆயே இருக்குல்ல, இப்போ தான் ஆயே இருக்கிறான். அவங்க அம்மாட்ட 3 வேளை பால் குடிச்சாதான் 2 வேளை ஆயிருப்பானாட்டு இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான் ஆக்சுவலாக
இதில் இவகிட்ட மட்டும்தான் பால் வந்து அப்படி நின்று பொறுமையாக வரும். இதோட காம்பு வந்து கொஞ்சம் கெட்டியான காம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காம்பு இதோடது. அவங்க பால் கறக்கும் போது கீழே தான் உட்காந்துருப்பேன். நம்மளெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க மாட்டினா அவங்க பால் கறக்குறாங்க, நம்ம மாட்டினா உட்காந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஃபோன் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கையில் கறக்கிறதுக்கு மாதிரிலாம் கேட்காதீங்க. எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் யாருக்கும் கையிலலாம் கறக்க தெரியாது. இதுக்கு முன்னாடி பால் கறங்கிறதெல்லாம் ஊற்றிட்டு இருந்தோம். அவ்வளோதான் பால். இப்போ இதை இழுத்து பிடிக்கிறோம் அப்படின்னா பால் கொஞ்சம் சேர்த்தி வரும். ஏன் அப்படின்னா அந்த கடைசி ஆகும்போது இந்த நாளையும் சேர்த்து இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பால் இருக்கிறது நுனி காம்புலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காம்பில் இருக்கிற பாலெல்லாம் வெளியில் வந்துடும். இவங்களுக்கு மட்டும்தான் காமிக்க முடிஞ்சுது. ஏன்னா இவங்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மீதி எல்லாரும் ஒரு சில சமயம் வந்து ஆடிட்டுவாங்க. அதனால இவங்கள்ட்ட காமிக்கல. ஏன்னா இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம பால் கறந்தாச்சு, கூட்டிகிட்டு போகிறேன் அந்த பக்கம். யா மூஞ்ச பத்தியா? சரி சொரிஞ்சு விட்டேன். வா வா, எந்திரி போலாம், ஏந்திரி போலாம். நம்ம அங்கே நாலு பேர்த்திட்டையும் பால் கறந்து முடிச்சுட்டு மணி பார்த்தோம் அப்படின்னா மணி 6 ஆயிடும். இப்பயே மணி 6 ஆகி போச்சு. இவங்களுக்குன்னு தீனி போடல. போட்டதுன்னா டேய் வா, கிட்ட போகாத, ஒழுங்கா வா. தேவானைக்கு பின்னாடி சூரியகாந்தி வேலை போட்டுருக்குறாங்க. அவன் மூக்கணாங்கயிறை எப்படி கொண்டாந்து வச்சுக்கிறான்னு பாருங்க. இவ்வளோ ஏற்கனவே இவ்வளவும் அவன் அக்காலும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு பிச்சு விட்டாளுங்க சண்டையை போட்டுக்கிட்டு. அதே மாதிரி தான் இவ்வளோ இப்போ இருக்கிறா. இப்போ மறுபடியும் இன்னொரு மூக்கணாங்கயிறு பிக்க போகிறாங்க. எதுக்கு இந்த வேலை? மூக்கணாங்கயிறு எங்கே போச்சு? இப்படி தான் போட்டுருப்பியா? அண்ணா உனக்கு இப்படி தான் போட்டு விட்டாங்களா? நல்லா உப்பா இருப்ப புள்ள. ராமு அவன் வித்தியாசமாக நிற்பான் பார்க்கும்போது. டேய் ராம, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. இவங்க வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு இப்போ மணி 6 ஆச்சு. இவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பச்சையை வெட்டி நம்ம போட்டு இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு குண்டா 2 குண்டான்னு வைப்போம். அதுக்கப்புறம் மணி பார்க்கும்போது மணி 7. இதெல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். அதே மாதிரி குண்டான டெய்லியும் க்ளீன் பண்ணுவோம். இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு போகும்போது மணி 8:30 ஆகிடும் எங்களுக்கு. பார்த்தீங்களா ஐஸு கையை கடிச்சு போடாரா. பாய் வித்யா. கடைசி வரையும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். டே 23 எல்லா க்ரியேட்டருக்கும் ஒரு முக்கியமான நாள். அது என்ன நாள்னு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ப்ரோ. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.